எனக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க வேண்டிய இடத்துல நிக்கலையே, என்ன தனியா தவிக்க விட்டீங்களே. மனசுல காதல் இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? என்ன கைவிட்டிருப்பீங்களா? பிரியா, என்னோட லவ். போதும் ஜீவா, மறுபடியும் லவ்னு போய் சொல்லாதீங்க. நிச்சயமா உங்க மனசுல என் மேல லவ் இருந்திருந்தா அன்னைக்கு ஏன் கூட தான் நின்று இருப்பீங்க. சக்தி அர்ஜுனை லவ் பண்றான்னு தெரிஞ்ச நிமிஷம் எங்க அப்பாவை எதிர்த்து நான் நிக்கலையா? சக்தி கல்யாணத்தை நாங்க நிறுத்தலையா? எனக்கு இருந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு? அப்போ உங்களுக்கு லவ் வேற, ஃபேமிலி வேற இல்லையா? உங்க ஃபேமிலின்னு வந்தா இந்த லவ் எல்லாத்தையும் தூக்கி நீங்க குப்பையில போட்டுருவீங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு லவ். இதுக்காக நான் இறங்கி வரணும். இப்படி எல்லாம் பேசாதீங்க ஜீவா. நீ மாறவே மாட்டேல்ல. நான் ஏன் மாறணும்? என்ன இந்த இடத்துக்கு தள்ளினதே நீங்க தானே. உள்ள இருந்த மொத்த காதலையும் நெருப்பு வச்சு பொசுக்குனது நீங்க தானே. செய்யற எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க. ஆனா நான் மாறணும், நான் இறங்கி வரணும். நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்க காலடியில விழுந்துடணும். அப்படித்தானே? அப்போ உன் லைஃப்னு வந்தா நீ வேற மாதிரி முடிவெடுப்ப. இதுவே உன் கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா வேற மாதிரி அட்வைஸ் பண்ணுவேன் இல்ல? எதை சொல்றீங்க? உங்ககிட்ட காலையில டைவர்ஸ் கேட்டு வந்தாங்களே, அந்த கப்பிள்ஸுக்கு நீ என்ன அட்வைஸ் பண்ண? அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுவும் நீங்க பண்ண ஏற்பாடா? ஐயோ இல்ல பிரியா, அவங்கள உங்ககிட்ட அனுப்பி வச்சேன், அவ்வளவுதான். சபாஷ். அப்படியே வரிசையை எமோஷனலா நெருக்கடி கொடுத்து என் மனசை உடைக்க பாக்குறீங்க இல்ல? ஐயோ பிரியா, அப்படி இல்ல. லுக் ஜீவா, நீங்க இப்படிலாம் என்ன கார்னர் பண்ணா நான் மனசு மாறிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. என் தங்கச்சி இருக்கிற வரைக்கும், அர்ஜுன் அவ லவ் பண்ணாலே அந்த வலி அது அவ மனசுல இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன். நீங்க செஞ்ச துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன். குட் நைட்.